மிக்ஸ் பண்ணணுமா சார்? நீ போ, நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ இங்க எதிர்பார்க்கல, ஆனா நான் இதை எதிர்பார்த்தேன். இல்லை, அது வந்து என்ன செல்வம் இது? ஏன் ஏன் இப்படி ஆயிட்ட? எப்படி உன்னால இப்படி மாற முடிஞ்சது? மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதை மறக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. இப்போ உன் மனசுக்கு என்ன கவலை? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவா தான். சிவாவா? ஏன் சிவா என்ன பண்ணாரு? புனிதா ஃபோன் பண்ணி என்ன உடனே வர சொன்னான்னு அர்ஜென்ட்டாக கிளம்பி போனேன்ல. அங்கே போய் பார்த்தா சிவா ஃபுல்லாக குடிச்சிட்டு புனிதாவை போட்டு அடிச்சிட்டு இருந்தான். புனிதா அழுறதையும் புலம்புறதையும் பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சிவாவை கேட்டால் நான் குடிக்கிறதுனால தான் அவனும் குடிக்கிறேங்கிறான். என்னால் சிவா குடிக்காரன் ஆயிட்டான். நானே அதுக்கு காரணமாயிட்டேன். வேற என்ன பண்ண சொல்கிறேன்? என்னால் என் நண்பன் குடிக்காரன் ஆயிட்டாங்கிற வேதனையை மறக்க முடியாம தான் நானும் அப்படியே குடிக்கலன்னு. இப்படி பேசுறதுக்கு உனக்கே மனசாட்சி உறுத்தல? அன்னைக்கு அப்படிதான் உங்க அப்பா ஆகாஷ் கால்ல விழுந்து அவமானப்பட்டுட்டாரு. அந்த வேதனை தாங்க முடியாம குடிச்சேன்னு சொன்னேன். இன்னைக்கு சிவா உன்னால குடிகாரன் ஆயிட்டாரு, அதனால குடிக்கிறேன்னு சொல்றியே. என்ன செல்வம் இது? சிவா உன்னால குடிகாரன் ஆயிட்டாரு, அதனால நான் குடிய விட்டுட்டேன்னு சொன்னா சந்தோஷப்படலாம். ஆனா அத காரணம் காட்டி நீ குடிச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் ஷெட்ல குடிச்சிட்டு இருக்க செல்வம். இந்த ஷெட் எனக்கு கோயில் மாதிரி ரொம்ப புனிதமான இடம் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். மறந்து போச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வண்டி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆச்சுண்ணே. பிரேக் எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சுண்ணே. ஆனால் இந்த வண்டியில் தான் ஆயில் லீக் ஆகிட்டு இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணிட்டேண்ணே. பேட்டரி தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதையே ரெடி பண்ணிட்டா பக்காவாயிரும். என்ன நாத்தம் அடிக்குது? செல்வம், என்ன செல்வம் இது? நீ வரது தெரியாம சிகரெட் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. சிகரெட் பிடிச்சதுக்காக நான் அடிக்கல நந்தினி. இது என்ன இடம்? வேலை செய்யற இடம். செய்யற தொழில் தான் தெய்வம் சொல்லுவாங்கல்ல. அப்போ இது கோயில் மாதிரி. கோயில்ல தம் அடிச்சா அடிக்காம வேற என்ன பண்றது? சாரி சார். என்ன சாரி? இதை நான் மட்டும் கோயில நினைச்சா பத்தாது. இங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே இதை கோயில நினைக்கணும். இங்க தண்ணி அடிச்சுட்டு வரதோ இல்ல உள்ளுக்குள்ளே தம் அடிக்கிறதோ எனக்கு சுத்தமா பிடிக்காது. வேலை செஞ்ச கிளப்புக்கு தம் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வெளில போய் அடிங்க. புரியுதா? இனிமேல் செய்ய மாட்டேன் சார். இது ரொம்ப புனிதமான இடம். இங்கெல்லாம் தம் அடிக்க கூடாது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அன்னைக்கு அவன் இந்த ஷெட்ல சிகரெட் பிடிச்சதுக்காக இது புனிதமான இடம், கோயில் மாதிரி, இங்க தப்பு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவனை அடிச்ச. ஆனா நீ இன்னைக்கு இதே ஷெட்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு நீ இங்க குடிக்கும் போதே நான் இதை கேட்கணும்னு நினைச்ச செல்வம். ஆனா அப்பா ஆகாஷ் அது இதுன்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணிட்ட. ஆனா அவனை ஒரு சிகரெட் பிடிச்சதுக்காகவே நீ அவனை போட்டு அடிச்சியே. இன்னைக்கு நீ இந்த ஷெட்ல குடிக்கிறியே, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? செல்வம், நீ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு பல போராட்டங்களை தாண்டி இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்க. அதை தக்க வச்சுக்கணும்னா இன்னையோட இதெல்லாம் விட்டுரு. மீறி தொட்ட இதுவே உன் வாழ்க்கையை சூன்யமாக்கிடும். புனிதமான இடம்னு சொல்லிட்டு இங்க நீயே குடிக்க ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? அர்ச்சனா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ முதல்ல வீட்டு கிளம்பு. சரி, நான் போறேன். நீ போ. ஏன் குடிச்சிட்டு போய் அர்ச்சனா மனசையும் கஷ்டப்படுத்த போறியா? இந்த கர்மத்தை எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுக்கிறேன். நீ கிளம்பு. கிளம்பு செல்வம். சரி, நீ போ. நான் போய்க்கிறேன்னு சொல்றேன்ல. நீ இப்படி எல்லாம் சொல்ல கேட்க மாட்ட. போ நந்தினி. சரி சரி போ. சரி, நான் போறேன். நீ வண்டியில ஏறு, உன்னை இறக்கி விட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஆட்டோல போய்க்கிறேன். நீ முதல்ல போ. போ.
செக்யூரிட்டி, தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன மேடம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, சார் எவ்வளோ நல்லவர். அவர் இப்படி ஒரு பழக்கத்துக்கு ஆளாயிட்டாருன்னு மனசு கேட்காம தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இருங்க மேடம், நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு சரி வரேன். போங்க. சொல்லு செல்வம். சாரி நந்தினி, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம் சொல்லு. சொல்கிறேன், நீ முதல்ல அந்த கதவை தர. என்ன கதவை திறக்கிறதா? எங்க இருக்க நீ? வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். வந்து முதல்ல கதவை தர. என்ன செல்வம் இந்த நேரத்துல இங்க? குடிச்சிருக்கியா? நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லி தானே சீக்கிரம் வீட்டுக்கு போன உன்னை கார்ல ஏத்தி விட்டுட்டு வந்த. இப்ப மறுபடியும் குடிச்சிட்டு வந்து நிக்கிற. நான் குடிக்கூடாது நினச்சி தான் போயிட்டு இருந்தேன், முடியல. வழியிலே ஒரு பாரில் நிறுத்தி ஃபுல்லாக குடிச்சிட்டேன். இப்படி நீ மாறுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? நீ சொன்னதையும் மீறி நான் குடிச்சிட்டேன் பாருன்னு காட்ட வந்திருக்கியா? சே, இந்த நிலைமையில நான் வீட்டுக்கு போனால் அர்ச்சனா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் நான் இங்கே வந்துட்டேன். நான் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் இங்கே பார்த்துட்டு காலையில் போயிடுவேன். என்ன செல்வம், விளையாடுறியா? நீ இப்படி குடிச்சிட்டு போதையில வந்திருக்கிற விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ முதல்ல வீட்டு கிளம்பு. என்ன நந்தினி, அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. 8 மணிக்கு மாத்திரை போட்டு காலையில் 4:30 மணிக்கு தானே ஏந்திரிப்பார். அவர் ஏந்திரிக்கிறதுக்குள்ளே நான் காலையில் ஏஞ்சி போயிடுறேன். அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல வீட்டு கிளம்பு. நீ பண்ற தப்புக்கெல்லாம் நான் உடனே இறக்க முடியாது. ப்ளீஸ் நந்தினி, என்ன இந்த கோலத்தில் பார்த்தா அர்ச்சனா தாங்கிக்க முடியாது. அர்ச்சனா மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீ குடிக்காம இருந்திருக்கணும். ஐயோ, ஏதோ தெரியாமல் குடிச்சிட்டேன் நந்தினி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இங்கே படுத்துக்கிறேனே ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நீ வேற எங்கேயாவது போ. நந்தினி, எனக்கு ஒன்றை விட்டா வேற யார் இருக்கா? நீயே உதவி பண்ணலன்னா அப்புறம் எப்படி? இங்க பாரு செல்வம், நீ என்ன சொன்னாலும் என்னால அலோ பண்ண முடியாது. நீ வேற எங்கேயாவது போய்க்க போ. நந்தினி, நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ என்னை விரட்டுறதுலேயே குறியா இருக்கியா? சரி, பரவாயில்ல. நீ உன் வீட்டில் தூங்கிறதுக்கு இடம் கொடுக்கலன்னா என்ன, நான் போய் பிளாட்ஃபாரத்தில் தூங்கிக்கிறேன். பிளாட்ஃபார்ம் ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. என் வாழ்க்கையே நான் பிளாட்ஃபாரத்தில் தான் ஆரம்பித்தேன். அதுவும் உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல. போய் படுத்துக்க போ. செல்வம் நில்லு. ஏன் என்ன இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற? அர்ச்சனா காசு ஒண்ணு குடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்காருன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? சரி, உள்ள வா. அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் போய் பிளாட்ஃபாரத்துலேயே பார்த்துக்கிறேன். உள்ள வான்னு சொல்றேன்ல.
ரொம்ப தேங்க்ஸ் நானே. நான் சோஃபாலே பார்த்துக்கிறேன். அர்ச்சனா உன்னை காணோன்னு வீட்டுல வெயிட் பண்ணுவாங்களே, என்ன சொல்றது? அது குடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி ராத்திரி ஷெட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் காலையில் தான் வருவேன்னு சொல்லிட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிக்கணுங்கிறதுக்காகவே எல்லாம் கரெக்டா பிளான் போட்டு பண்றல்ல? சரி, 4:30 மணிக்கு அலாரம் வச்சு அப்பா எழுந்திருக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு போயிடு, சரியா? அதெல்லாம் குட் நைட். செல்வம், இந்தா தலையண. அலாரம் வச்சியா? வச்சிடுறேன். வை வை செல்வம். இந்தா. நாமளும் அலாரம் வச்சுக்கலாம். செல்வம், 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 எந்திரி செல்வம். நீ இன்னும் தூங்கலையா? மணி 4:30 ஆச்சு. அலாரம் அடிக்கிறது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்க. எந்திரி முதல்ல. எங்க அப்பா முழிச்சிட்டு வரோன்னு நான் நைட் எல்லாம் தூங்காம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். போ, சீக்கிரம் வீட்டு கிளம்பு. பத்திரமா போ செல்வம். தேங்க்ஸ். வரேன். சீக்கிரம் போ.